ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு வந்து பப்பாளி வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ 50 ரூபாய். அதாவது பப்பாளி பழம் வந்து நிறைய விஷயங்களை குணப்படுத்தும். வயிறில் இருக்கிற புண்ணை ஆற்று ஒன்று. இன்னொன்று வந்து பெண்களுக்கு முக்கியமானது. பெண்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்து நிறைய சக்தி கிடைக்கிறதுக்கு பப்பாளியும் மாதுளம்பழம் ரெண்டுமே அடிக்கடி எடுத்துக்கிட்டாலே நல்ல உடம்புக்கு நோய் இல்லாமல் அது காப்பாற்றும். இது வந்து நிறைய பேர் வந்து பசங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து டேட் வராமல் இருக்குது, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்சம் நாள் டேட் சரியாக வரமாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா. அவங்கெல்லாம் பப்பாளி பழம் வந்து எந்த டேட் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட கொடுக்கணும். சும்மா வெறும் பப்பாளி பழமே கொடுங்க, அதையே சாப்பிட்டாலே கிளியர் ஆகிடும் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம். எப்போவுமே வந்து பெண்களுக்கு வந்து பப்பாளி பழம்னாலே உடம்புக்கு சத்து. கோயம்பேடு மார்க்கெட்டில் விற்பாங்க பப்பாளி 10 உடம்புக்கு சத்து அப்படின்னு. இன்னைக்கு நாம் அதைத்தான் சாப்பிட போகிறோம். வாங்க கட் பண்ணிடலாம். எங்கள் கதிருக்கும் பப்பாளி பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் இந்த நம்ம மாங்காயில் மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்ற மாதிரி உப்பு மிளகாப்பொடி போட்டு சாப்பிடுவோம். எனக்கு அது பிடிக்காது, அப்படியே தான் சாப்பிடுவேன். நல்லா இருக்கு பழம். அதாவது இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கலாம், இந்த டேட் பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், மாசமாக இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்காதீங்க. அதாவது ஒரு 6 மாதம் 7 மாதம் அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. பப்பாளி சாப்பிடக்கூடாது. பப்பாளி பைனாப்பிள், சரிங்களா? இது நல்லது உடம்புக்கு, குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சி. இதை வச்சு முகத்திலேயே ஃபேஷியல் போடலாம். அப்படியே ஒரு துண்டை அரைச்சி முகத்தில் போட்டோம்னா அப்படியே பாருங்க, முகம் அப்படியே பல பல பல. எல்லாரும் கலாய்க்கிறீங்க தானே, கருவாச்சி என்ன பேச்சு பேசுறா பாரு அப்படின்னு. பாருங்க, எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த விதையும் எடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, இந்த வெள்ளையோட சேர்த்து எடுத்துருங்க கையோட. நம்ம நிறைய போய் ஜூஸ் குடிக்கிறோம், அதை ஏதோ வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிட்டு நோயை இழுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் எதுனா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நமக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நான் அப்படியே கூட சாப்பிடுவேன், ஆனால் எங்கள் கதிருக்கு கட் பண்ணி தோலை சீவி தரணும். சீவி தோல் சொல்லுவான். அப்படியே பேக்கில் பிடிச்சி அப்படியே சர 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 தோல் சீவுறதுலேயும் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய சேர்ந்து பழம் போயிடும். கொஞ்சம் அந்த இதோட சாப்பிடும், கருக்குன்னு தேங்காய் பச்சில்லு மாதிரி. தோல் சீக்கிறதுலேயும் சீவலாம், நிறைய போயிடும். கதிரவன் ரெடி ஆகும். பீஸை பார்த்தா அந்த வாயை திறக்கிறான். அது கதிரு எனக்கு இந்த பாருங்க, சீக்கிரத்தை வச்சு சீவலாம். என்ன ஒன்று, பழம் கொஞ்சம் நிறைய கீழே போகும். போட்டான் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க சொல்லி சொன்னால் சைட்லேயே எடுத்து முழுக்கு முழுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன். இருடா, கட் பண்ணிக்கிறேன்டா. நான் எப்பயும் வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். வாங்குவேன் முறுக்கு, பட்டாணி, உப்பு கடலை, வேர்க்கடலை, எங்காச்சும் என்ன கொடுத்தாங்களோ அதான் இவங்களுக்கும். அவன் வெட்டுருக்குள்ள தின்னு முடிச்சிருவான். முழுக்கே பையன்டா, வெட்டி போடுங்க, காலி ஆயிடுச்சுங்க. வைக்கும். நான் ஏற்கனவே வந்தோடனே பசிக்குதுன்னா அதனால. ஆனால் உண்மையாகவே நல்லது தான். வயிறு கூட நிறைஞ்சிரும் நமக்கு சாப்பிட்டோம்னாக்க. அழகாக எதோ செஞ்சு வாங்கி கடையில் வாங்கி கொடுத்து பழசு தர்றாங்களா செஞ்சு தர்றாங்களா தெரியாதுல்ல நமக்கு. ஆத்தாடி, கோயம்பேடில் சொல்லும்போது நான் கூட கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினப்பேன். ஆனால் இது 10 ரூபாய் இல்லைங்க, 50 ரூபாய். கதிரு எங்கே பிடிச்சிருக்க? அதாவது சீசன் டைமில் வந்து இது பழம் வந்து கிலோ 10 ரூபான்னு போடுவாங்க கோயம்பேடில்.
அதனாலதான் அது வந்து பிசினஸ் ரகசியங்க. பப்பாளி 10 அப்படின்னோடனே நம்ம வேகமா 10 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னு ஓடிடுவோம் தெரியுமா. ஆனா கிட்ட போனோடனே 50 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்றாங்க. நான் அப்படிதான் போனேன், 2 வாட்டி போய் ஏமாந்துருக்கேன். 10 ரூபாய் தானங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். மா போமா 10 ரூபாய்க்கு தருவாங்க அப்படின்னு 2 வாட்டி திட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பழம். கதிரி என்ன பண்ற நீனு? என்ன பண்றடா? ஒரு பக்கம் நான் நறுக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு பக்கம் வயிற்றுக்குள்ள அவன் போட்டுக்கிட்டே இருக்கான் இற போடுற மாதிரி. இந்த பாத்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு வேணும் வாங்க பப்பாளி பழம் சாப்பிடலாம். நல்லா இனிப்பா இருக்கு. எதுவும் போட வேணாம், அப்படியே சாப்பிடலாம். நம்ம ஒன்றும் இல்லை, இதில் ஒரு 4 துண்டு அரைச்சி நைஸாக அரைச்சி அப்படியே முகத்துல போட்டு கழுவுனா அப்படியே போட்டு எப்படி தெரியுமா ஜலிக்குது ஜலிக்குது அப்படி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பப்பாளி சாப்பிடுங்க, சத்த இருங்க. பாய்.